உலகத்திலே ஏற்படுத்த வேண்டிய பல்வேறு மாற்றங்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஒரு யுத்தம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் செய்யப்படுகின்ற ஒரு நிர்பந்தமான ஒரு முடிவாக இருக்க வேண்டுமே ஒழிய அதுதான் தீர்வாக எல்லா காலகட்டத்திலும் முன்னெடுக்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாம் நமக்கு எடுத்தோதுகின்ற செய்திகளாக இருக்கின்றன. 3ஆம் உலகப் போர் என்று ஒன்று தொடங்கினால் மனிதர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? சாதாரணமான ஆயுதங்களை கொண்டு தாக்கி கொண்டிருந்த காலம் போய் இப்போது கடுமையான ஆயுதங்களை கொண்டு ஒரு நாடு இன்னொரு நாட்டை தாக்குகிற போது இறப்பு எண்ணிக்கையும் சேதங்களும் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம். எனவே யுத்தம் இல்லாத ஒரு உலகம் வேண்டும், போர் இல்லாத ஒரு உலகம் வேண்டும் என்பதுதான் நடுநிலையாளர்களின் சிந்தனைகளாக இருக்கிறது. அப்படி யுத்தம் ஏற்பட்டுவிட்டால் அங்கே மத்தியஸ்தர்களாக இருந்து நடுநிலைமை பெறக்கூடியவர்கள் அந்த யுத்தங்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஃபீலான தொழுகை, நோன்பு, ஜக்காத்துகளை விட ஒரு நல்ல அமலை சொல்லி தரட்டுமா என்று கேட்டுவிட்டு சண்டையிட்ட 2 சகோதரர்களை சேர்த்து வையுங்கள், அது சிறந்த அமல் என்று சொன்னார்கள். இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், முஸ்லிம்கள் சகோதரர்கள், ஃபாஸ்லிஹு பைன அஹவைக்கும், அந்த சகோதரத்துவத்தை நீங்கள் வலிமைப்படுத்துங்கள். அந்த சேர்த்து வைக்கிறதுல பண்பு வேண்டும். இன்றைக்கி சண்டையை வேடிக்கை பார்ப்பதில் ஒரு சுகத்தை இன்றைக்கி உலகம் கண்டிருக்கிறது. 2 நாடு சண்டை போட்டுக்கிட்டால் வேடிக்கை பார்க்கறது, 2 பேர் சண்டை போட்டால் அந்த சண்டையை வேடிக்கை பார்ப்பது, இந்த சிந்தனைக்கு வந்திருக்கிறார்கள். முதலில் அந்த பிரச்சனைகளை நடுநிலையாக இருந்து அதை சமாதானப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் வர வேண்டுமா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொய் சொல்வது கூடாது, ஆனால் சேர்த்து வைக்கிறதுக்காக வேண்டி நீங்கள் பொய்யை கூட பயன்படுத்தலாம் என்று அனுமதி கொடுத்தார்கள். 2 பேருக்கு மத்தியில் நல்ல எண்ணத்தை உருவாக்குவதற்கு பொய்யை கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்கின்ற அனுமதி கிடைக்கிறது என்று சொன்னால், சேர்த்து வைத்தல் என்பது எவ்வளோ ஒரு சிறந்த அமல் என்று பார்க்க வேண்டும். தொழுகைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸருக்கு தொழுகைக்கு சற்று தாமதமாக வந்த ரசூலுல்லாஹ் ஒரு காரணத்தை சொன்னார்கள். நான் இந்த 2 குரூப்புக்கு மத்தியில் பிரச்சனையாக இருக்குது, 2 கபிலாக்கள் கூட்டத்துக்கு மத்தியில் சண்டை இருந்தது, நான் அவங்க போய் உட்காந்து அந்த 2 கூட்டத்துக்கு மத்தியில் ஒரு ஒப்பந்தத்தை, ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி விட்டு வந்திருக்கிறேன் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே தொழுகிற நேரம் லேட்டாகிடுச்சு என்று சொன்ன ஹதீஸுகளை நாம் பார்க்கிறோம். எனவே தான் இஸ்லாம் எல்லா இடங்களிலும் ஒப்பந்தங்களை செய்தது. மதீனாவில் ரசூலுல்லாஹ் வந்த உடனே அங்கே சுற்றி இருந்தவர்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள், நல்லெண்ணத்தை உருவாக்கினார்கள். சர்ச்சை இல்லாத ஒரு சூழல்களை, ஒரு ஒளிவு மறைவற்ற தெளிவான தங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்தி ஒப்பந்தங்களை தங்களுக்குள்ளே உருவாக்கி ஒரு சுமூகத்தை கொண்டு வந்தார்கள். எப்போதும் போர்க்களமாக இருந்த அந்த சமூகத்துக்களுக்கு மத்தியில் பிணைப்பை உண்டாக்கி போரில்லாத உலகத்தை உருவாக்கினார்கள். இஸ்லாம் எப்போதும் வன்முறை ஆதரிக்கிறது என்கிற சிந்தனையோடு சில பேர் அணுகுவது உண்டு. இஸ்லாம் வன்முறை இல்லாத உலகத்தை உருவாக்குவதற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி எடுக்கிறது என்பதுதான் நாம் திருக்குரானையும் ஹதீஸையும் படிக்கின்ற போதும், பெருமானார் மாற்றி அமைத்த சமூகத்தின் அந்த சூழல்களை படிக்கிற போதும், ரசூலுல்லாவுக்கு முன்னால் எப்படி, ரசூலுல்லாவுக்கு பின்னால் அந்த அரபுலகம் எப்படி என்று நாம் படிக்கிற போது அந்த உண்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே உலகத்திற்கு சமாதானம் தேவை, போர்கள் இல்லாத உலகம் அவசியம் என்பதுதான் நம்முடைய எண்ணங்களாக, சிந்தனைகளாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எல்லா மனங்களுக்கு மத்தியில் அமைதியை, நிம்மதியை, ஒற்றுமையை, சகோதரத்துவத்தை தந்தருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அதத ஹல்கி